பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களை நான் எப்போதும் போல இன்னொரு காரியத்தை குறித்து பேசப் போகிறேன். உங்களுடைய வேதத்தை கையில் எடுத்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை, அதாவது 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாரும் கையில் தேடி கையில் எடுப்பீங்களா? கவற்றின் நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கதவு பிடித்தவரே, கைவிடா கண்மலை, கவற்றின் நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கதவு பிடித்தவரே, கைவிடா கண்மலை. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பாக்கிடும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பாக்கிடும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உன்வசமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உன்வசமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்துருப்பீங்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு திராட்சை செடி, அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணி. ஐயா, ஒரு திராட்சை செடியாவது நம்ம தேவனுடைய ஆலயத்தில் இருக்கமா? ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனுக்குண்டான ஆசீர்வாதத்திலே அவன் மனைவி வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நானே மெய்யான, யோவான் 20ல நானே மெய்யான 15, யோவான் 15:1-2 பாருங்க. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்களெல்லாம், நாமெல்லாம் யாரு? கொடிகள். அதனாலதான் நம்ம பாடுறோம் இல்லையா? வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும், வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா. வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள்.
திராட்சை தோட்டக்காரர் அவர் தான். மற்ற 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒரு திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செஞ்சார்? காலையில், சாயந்தரம், மத்தியானம், கடைசி நேரத்தில் கூட போய் வேலைக்கு என்ன செய்தார்? அழைத்தார். எனக்கு கண்பால் இந்த திராட்சை சொல்லுது, திராட்சை என்ன சொல்லுது? அதற்கு திராட்சை தேவர்களும் மனுஷரையும் மகிழ பண்ணும். ஐயா, 2 காரியம் இருக்கு இங்க. தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணுகிற என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேன். ஏன்னா மனுஷர்களை எப்படி மகிழ செய்த தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்துல உங்களுக்கு தெரியும், திராட்சை ரசம் என்ன பண்ணுச்சு? குறைவுபட்டது. உடனே எல்லாரும் வந்து திராட்சை ரசம் இல்லை. அந்த அம்மாவும் போய் சொன்னாங்க, அவர்களுக்கு என்ன இல்லை? திராட்சை ரசம் இல்லை. அவர் சொன்னார், உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலைன்னார். உடனே அந்த அம்மா போய் சொன்னாங்க 5ஆம் வசனத்தில், யோவான் 2:5, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்றார். அவர் என்ன சொன்னார்? 2-3 குடம் கொள்ளத்தாக்கா வெளியே கிடக்கிற கச்சாடிகளை தண்ணீர்னால் நிரப்ப சொன்னார். ஒன்று நிரப்புனாங்க, அதை மொண்டு பந்தி விசாரிப்பார்ட்ட கொடுத்தார். அவன் ருசி பார்த்த போது அவன் வாயிலிருந்து வந்துச்சு, எந்த மனுஷனும் முதலில் ருசியுள்ளதை கொடுத்து பின்னாடி என்ன செய்வான்? ருசி குறைந்ததை நீரோ இறுதி மட்டும் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஏன்னா தேவரையும் மகிழ பண்ணுகிறது, மனிதர்களையும் மகிழப்படுது. இன்னைக்கு மனிதரை மகிழ பண்ணுறது நான் அதை சொல்லலை. ஏன்னா நீதிமொழிகள் 20:1 திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், மதுவான அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற எவனும் ஞானவான் அல்ல. ஆமா, அதை சொல்லலை. திராட்சை ரசம் அன்றைக்கு மெல்கிசேதேக்கு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்திலே அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனான சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் உண்டாவதாக என்று ஆபிராமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். எங்க அப்பரசம் வாங்குறோமோ அங்கே தசம பாகம் கொடுக்கணும். இன்னைக்கு ஏதோ தசம பாத்திரம் 7-8 பிச்சைன்னு சொல்றவங்களாம் உண்டு. நான் அதனால தான் சொல்லுவேன், தசம பாத்திரம் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, விளம்பிச்சிடாதீங்க, அது சபையில் கொடுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. திராட்சை என்பது வேதம் அழகா சொல்லுது, திராட்சை பழம். இந்த திராட்சை உண்டான வரலாறு நோவா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே நோவா திராட்சையை பயிரிட்டான். நோவா 20 நோவா பயிரிடுகிறவனான திராட்சை தோட்டத்தை நாட்டினான். இந்த திராட்சையினால மதிமயங்கி போய்தான் தான் பிள்ளை கானான் சபிக்கப்பட்டு போனதும் அந்த சூழ்நிலையில் தான். ஆனால் ஆண்டவர் ஏன் ஐயா இந்த திராட்சை தேவர்களும் மகிழக்கூடிய மனுஷரும் மகிழக்கூடிய என் ரசத்தை விட்டு நான் அரசால வருவேன்னு நினச்சோ. ஆனால் இந்த திராட்சை மரம் ஏதாவது செய்கிறதுக்கு உதவுமா? இந்த மரத்தை வச்சு ஒரு தட்டுமுட்டு சாமான் செய்ய முடியுமா? இல்லை ஒரு மாடு கட்டுறதுக்கு ஒரு குச்சியாவது முளையாக கட்ட முடியுமா? முடியாது. ஆனால் இதில் இருக்கிற இனிமை ரசம். அதனால தான் ஆண்டவர் அழகாக ஏசாயாவுக்கு சொல்கிறார் 5ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து பாருங்க, மிக அழகா எழுதி வைத்திருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நல்ல திராட்சை கொலைகளை தரக்கூடிய நற்கொலை திராட்சை செடியை நட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தையும் ஆலையையும் உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இன்னைக்கு நம்மள அப்படித்தான் ஆண்டவர் கொண்டாந்து எவ்வளவோ அருமையா வச்சிருக்கார். ஆனா நம்ம நற்கனிகளை தொடுக்கிறோமா? நம்ம பாடத்தான் செய்யணும்.
நற்கன்னி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கன்னியற்ற வாழ்மரம் அல்லவோ. நற்கன்னி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கன்னியற்ற வாழ்மரம் அல்லவோ. மூக்கன்னி மூங்க காணவில் பயிர் அல்லவோ, உங்க நெஞ்சம் இல்லை பெற்ற உவர்நலம் அல்லவோ. ஆவியை அருளும் சாமி, என்ன காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளும் சாமி. பாவிக்கு ஆவி கனி என்னும் சேதம், பரம சந்தோஷம் பிடிய சாந்தம். பாவிக்கு ஆவி கனி என்னும் சேதம், பரம சந்தோஷம் பிடிய சாந்தம். விசுவாசம் பிரிதலுமில்லை. ஆவியை ஆவியை ஆவி அருளும் சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தில் அரசே. ஆவி அருளும் சாமி. தீபத்துக்கென்னை சீக்கிரம் ஊற்றும், இனியாமலே இனியேற்றும். தீபத்துக்கென்னை சீக்கிரம் ஊற்றும், இனியாமலே இனியேற்றும். மோசங்கள் விலக்கிய மாற்றும், பரிசுத்த வரம் தந்த குறைகளை தீரும். ஆவியை 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 அருளும் சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தில் அரசே. ஆவியை அருளும் சாமி. நல்ல கவனிங்க. நற்கனி தேடி வரும் காலத்தில் நல்ல கனி தரணுமா இல்லையா? நம்மளை கொண்டாந்து வச்சு நல்லா பராமரித்து, யோபு சொல்கிறாரே உணர்ந்து 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டு. இதை மறந்துடவே கூடாது. ஜீவனை தந்ததோட விட்டுறலங்க, ஜீவனை தந்ததும் அல்லாமல் போனஸ் தயவும் பாராட்டினீர். அதோட விட்டுல உம்முடைய பராமரிப்பினாலே என் ஆவியை காப்பாற்றினீர். அதே 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். ஆமா, உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் ஒருத்தர் இல்லைங்கிறது தெரியும். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் உருவாக்கிறது. அது எதனால உண்டாக்குச்சான்? தோல், நரம்பு, எலும்பு, சதை, இதனால உண்டாக்கி ஜீவனை தந்து தயவு பாராட்டி பராமரித்து வந்தவர். எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னங்க? நீ நானும் நல்ல கனி தருவோன்னு தான். நல்ல கனி கொடுக்கலைன்னா என்ன உண்டு? நல்ல கனி கொண்டா மரங்கள் எல்லாம், நல்ல கனி கொண்டா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி
ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை மேலாகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல ரசத்தை தரும் காத்திருந்தார். ஆனால் கசப்பான கனிகளை தஞ்சினா அவர் கேட்குறார், நான் இனி என் வேலைக்கு செய்யாத எந்த வேலையை செய்யலாம், இனிமே என்ன செய்வேன் தெரியுமா? அதையும் சொல்றாரு பாருங்க. 5 இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிக்கிறேன், வேலியை எடுத்து போடு, அதை வேலி எடுத்து போடுவேன், பாதுகாப்பு எடுத்துருவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அந்த முட்செடியின் முள்ளினுடைய முடிவு என்ன தெரியுமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கிறோம். முட்செடியின் முடிவு என்னது? சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அதனாலதான் முள்ளு மரம் கேட்டுச்சு. அதே நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் நாம முள்ளு மரமா இருந்தா என்ன உண்டு? முட்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானா நிழல்ல வந்து சேருங்கன்னு, இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது. அல்லேலூயா. அந்த முள்ளு அந்த வாழ்க்கை நம்ம எதுவும் வந்துடக்கூடாது. நாம் சபையில் முள்ளா இருக்கமா, மற்றவனை வர்றவனை குத்தி கிழிக்கிறவனா, அல்லது முள்ளா இருக்கான் சபைக்கு வரவனை வெளியே தள்ளுற மாதிரி வந்தாலே அப்பா முள்ளுக்கிட்ட போகாத குத்துற மாதிரி இருக்கமா, வாசனை வீசுகிற மாதிரி இருக்கமா, அல்லது கணிதர் அனுபவத்தோடு இருக்கமா. எனக்கு அன்பானவர்களே, என்னில் உள்ள கொழுமையும் மதுரத்தை விட்டு அந்த அத்திமரம் கேட்டுச்சே, அந்த ஒலிவ மரம் கேட்டுச்சே, அந்த கிருபையை நோக்கி காத்திருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நாம் யாராக இருக்கிறோம்? திரும்ப உங்கள் வேதத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொன்ன மரத்தில் அநேக மரம், நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிப்போமா? எல்லாரும் ஒலிவ மரத்தை மாதிரி 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு போய் ஒலிவ மரத்தை பார்த்து முதல்ல கேட்டுச்சு. இந்த ஒலிவ மரம் எதுன்னு சொன்னேன்? கிருபையே அபிஷேகத்துக்குரியது, காத்திருக்க, அப்படி அபிஷேகத்திற்கு உன்னதமான இடத்துல வைக்கப்பட்டது. அந்த ஒலிவ மரத்தை போய் நீர் எங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க என்றது. ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு உங்களை அரசாள போவேனோ என்றது. அத்தி மரத்தை போய் கூப்பிட்டாங்க. அத்தி மரம் என்ன சொல்லுச்சு? 10ஆம் வசனம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு போவேனோ. 11ஆம் வசனம் மிக அழகா எழுதப்பட்டிருக்கு. 11 திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ்விக்கிற என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ. 14ஆம் வசனத்துல முட்செடி. நாம் எந்த மரமாக இருக்கிறோம்? நீதியின் விருட்சம். நான் உங்களுக்கு சொன்னேன், ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மகிமைக்கென்று நாட்டப்பட்ட அந்த நீதியின் விருட்சம். அந்த நீதியின் விருட்சம் என்ன செய்யுமா? 61ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் அந்த நீதியின் விருட்சத்தின் மேல் இருப்பார்.
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த நீதியின் விருட்சத்தை இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயத்தை கட்டுவதற்கும் விடுதலையை அறிவிப்பதற்கும் கட்டவிழ்களையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை தேவன் நமக்கு நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். அந்த நீதியின் விருட்சம் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்த்தல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவனே. பசும்புல் மேய்த்தல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவனே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் எந்த மரமாக இருக்கிறோம்? இது மரத்தை குறித்து சொல்லப்பட்டதில்லை, மனிதர்களை சொல்லப்பட்டது. நாம் கேதுரு மரமா அல்லது ஒலிவ மரமா, ஒரு சந்தன மரமா அல்லது ஒரு அத்தி மரமா அல்லது நீதியின் விருட்சமா அல்லது ஒரு திராட்சை செடியாவது இருக்கமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த செய்தியை கேட்குற நீங்கள், நான் பிறருக்கு வாசனை வீசுகிற அனுபவம் நமக்குள்ள வரணும். கனி தருகிற அனுபவம் வருதா? தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிற அனுபவம் வருதா? காயப்பட்டவர்களுக்கு காயங்கட்டுகிற அபிஷேகம் வருதா? உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணணும். இது தொடர்ந்து வருவதற்காக ஜெபிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வரணும்னா 5000 ரூபா செலவு பண்ணணும். 30 நாள் 30 பேர் எந்திரிக்கணும். அது மட்டுமல்ல, ஐயா எங்கள் திருநெல்வேலி ஆலயத்தில் வாரந்தோறும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே 4000 ரூபா வேனுக்கே செலவழிக்கிறோம். எல்லாரும் ஆத்மா நிரம்பி ஓடிவிட்டு நான் சொல்லி, ஆண்டவரை கொஞ்சம் குறையாக கூட்டிகிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? இவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணும், இவங்களை எல்லாரையும் கொண்டு போய் விடுறதுக்கு வாகனம் செலவழிக்கணும். சில பேர் யாராவது மெடிக்கல் செலவு உதவின்னு வந்துடுவாங்க. இப்படி எத்தனை பேர் வந்தாலும் அவங்களையும் கிரியை இல்லாத விசுவாசம் ரட்சிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட எப்போது ஜெபம் பண்ணுவேன், நீங்களும் எனக்காக ஜெபிங்க. மதுரையில் ஒரு சபை, திருநெல்வேலியில் ஒரு சபை உண்டு. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். திருநெல்வேலியில் இப்போ பார்வையற்ற சகோதரிகள் தங்குவதற்கு ஒரு இடத்த கட்டி வரோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு சதுரடியோ 2 சதுரடியோ 3 சதுரடியோ தாங்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை.
எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை அக்கௌண்ட் நம்பர் வைக்கிற மாதிரி இருக்கா பிரதர்? இருக்குது, என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படியாக செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு வரி விலக்கு வைத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தியானித்திருக்கிறோம். தியானித்தது மட்டுமல்ல, அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? ஒரு சந்தன மரமாய் வாசனை வீசுகிறோமா ஐயா? ஒரு கேதுரு மரமாய் தேவனுடைய ஆலயத்திற்கு பயன்படுகிறதா இருக்கோமா? ஒரு ஒலிவ மரமாய் தேவனுடைய கிருபையில உன்னதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமா? அல்லது ஒரு நீதியின் விருட்சமாய் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோமா? ஒரு கனி தருகிற அனுபவமாவது எங்களுக்குள்ள இருக்கா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து பார்க்க உதவி செய்யும். இந்த நாளில் தங்கள் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்கள் குடும்பத்தில் ஒருவரை குறித்து அநேக மன வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்காய், திருமணம் முடிந்து குழந்தைகள் இல்லாத என் அன்பு சகோதரிகளுக்காய், படித்து வேலை இல்லாது இருக்கிற என் அன்பு தம்பிகளுக்காய், காத்திருக்கிற நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சம் என்றேன். அந்த ஜீவ விருட்சமான அனுபவம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வரட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.